வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஆராய்ச்சி செய்தது அரசு வேலை யாருக்கு கிடைக்கும். அரசு வேலை கிடைப்பதற்கான பல காரணிகள் ஜோதிட ரீதியாக இருந்தாலும் அடிப்படையில் நாம் இப்போது சொல்லப்போகின்ற இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். தமிழ் மாதம் சித்திரையில் பிறந்த மேசராசி மற்றும் துளாராசிக்காரர்கள், வைகாசியில் பிறந்த விருச்சகம் மற்றும் ரிஷபராசிக்காரர்கள், ஆணியில் பிறந்த தனுசு ராசிக்காரர்கள், ஆடியில் பிறந்த கடக ராசி மற்றும் மகர ராசி, ஆவணியில் பிறந்த சிம்ம ராசி மற்றும் கும்ப ராசி, புரட்டாசியில் பிறந்த மீன ராசிக்காரர்கள், ஐப்பசி மாதம் பிறந்த மேச ராசிக்காரர்கள், கார்த்திகையில் பிறந்த மேச ராசிக்காரர்கள், கார்த்திகையில் பிறந்த ரிஷபராசிக்காரர்கள், மார்கழியில் பிறந்த மிதுன ராசிக்காரர்கள், தை மாதம் பிறந்த கடக ராசிக்காரர்கள், மாசி மாதம் பிறந்த சிம்ம ராசிக்காரர்கள், பங்குனி மாதம் பிறந்த கன்னி ராசிக்காரர்கள். பெரும்பாலும் இந்த மாதம் இந்த ராசிகளில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. மேலும் நாம் சொல்கிறது ஒன்லி நேரடி அரசு வேலை. இப்போ பேங்க்கு, அண்டர்டேக்கிங், கவர்மெண்ட்டு சப்சிடிஸு இதெல்லாம் இதில் சேராது. ஒன்லி நேரடி அரசு வேலை கிடைப்பதற்கு இந்த அமைப்புகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கின்றதா? உங்கள் வேண்டியவர்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கின்றதா? உங்கள் கமெண்டில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.